வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவரும் தமிழ் மக்களின் பெரு உதிரப்பலியில் பங்கு உள்ளவருமான மஹிந்த ராஜபக்ஷ தற்போது கொழும்பில் வசித்து வரும் வதிவிடத்தை ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு துறையிடம் ஒப்படைப்பது குறித்து அரசாங்கம் என்ற வகையில் அனுர தரப்பு பரிசீலித்து வருவதான புதிய பரபரப்பு செய்திகள் இன்று கொழும்பில் உலா வந்திருந்தன. இவ்வாறான புதிய பரபரப்பு செய்திகளுக்கு மத்தியில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீண்டும் ஒருமுறை ஜெனீவாவில் கால அவகாசத்தை கோரும் நகர்வும் பகிரங்கமாகியுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை 8ஆம் தேதி ஐநா மனித உரிமை பேரவையின் அமர்வு ஆரம்பிக்க உள்ள நிலையில் இலங்கையில் உருவாக வேண்டிய நல்லிணக்கத்துக்காக ஐக்கிய நாடுகள் சபை ஏற்கனவே அடிக்கோடிட்டு காட்டிய விடயங்களையும் அது சார்ந்த பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ள தமது அரசாங்கத்திற்கு இன்னும் அதிகமான நேரம் தேவை என அனுர தரப்பு இலங்கை தீர்மானத்தை முன்னகர்த்த காத்துள்ள பிரித்தானியா மேற்பார்த்த அணிக்கு தெரிவித்திருக்கிறது. முதன்மை தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவின் வலதுகர தளபதிகளில் ஒருவரான ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் கொழும்பை தளமாக கொண்ட ராஜதந்திரிகளுக்கு நேற்று முன்தினம் ஒரு சிறப்பு வகுப்பை எடுத்துக்கொண்ட போதே இந்த கால அவகாச தந்திரோபாயம் முன்வைக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்போது கால அவகாசம் கோரியிருப்பதால் இப்போது இலங்கை தீர்மான வரைவை வரைந்து வரும் பிரித்தானியா கனடா மேற்பார்த்த இணை அனுசரணை நாடுகளுக்கு தமது வரைவில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கோரும் கால அவகாசத்தையும் இணைக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலை வந்திருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தீர்மானத்தின் கால அட்டவணை இந்த மாதத்துடன் முடிவடைய உள்ளமை நீங்கள் அறிந்த விடயம். அதாவது டெக்னிக்கலாக, அதாவது தொழில்நுட்ப ரீதியாக இலங்கை ஜெனீவாவின் பார்வை பிடியிலிருந்து அகலக்கூடிய நிலைமை இது. ஆனால் மேற்குலக நாடுகளை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா தமது ஜெனீவா நிகழ்ச்சி நிரலிலிருந்து இல்லையென்றால் ஜெனீவா கண்ணிலிருந்து முற்றாக விலகிக் கொள்வதை அனுமதிக்க போவதில்லை என்பதும் இன்னொரு நிதர்சனமான விடயம். இதனால்தான் புதிய தீர்மானம் ஒன்றை இந்த மாதம் ஒப்பேற்றிக் கொள்ளும் வகையில் மேற்குலக நாடுகள், குறிப்பாக பிரித்தானியாவும் கனடாவும் நகர்ந்து வருகின்றன. இலங்கை தொடர்பான தீர்மானம் குறித்த ஆரம்பகட்ட விவாதங்களில் லண்டனில் உள்ள தமிழ் டயஸ்போரா முகங்களும் பங்கெடுத்ததாக தெரிகின்றன. இந்த தீர்மானத்தின் வரைவு இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை. ஆக குறைந்தது பழைய தீர்மானத்தையாவது இன்னொரு முறை மீள் சுழற்சிக்கு விடுங்கள் என்ற செய்தியை லண்டனை தளமாக கொண்ட தமிழ் டயஸ்போராவின் சில தலைகள் பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சுக்கு அறிவுறுத்தலாக வழங்கிய விடயமும் செய்தி வீச்சுக்கு கிட்டியுள்ளது. இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் மென்மையான ஒரு தீர்மானத்தை உருவாக்கி ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு கால அவகாசத்தையும் வழங்குங்கள் என தற்போது விஜித ஹேரத் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இதற்கு மாறாக புதிய தீர்மானம் முன்னிய தீர்மானங்களைப் போல கடும்போக்குடன், அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பொறுத்தவரை கடும்போக்குடன் வந்தால், ஆனால் இந்த தீர்மானம் ஏற்கனவே பலவீனமானது என டயஸ்போரா இல்லையென்றால் தமிழ் புலம்பெயர் சமூகம் விமர்சனத்தை தெரிவித்த நிலையில் இந்த புதிய தீர்மானத்தையும் தமது தரப்பு நிராகரிக்கும் என்ற சூசகமான செய்தி கொழும்பு அதிகார மையத்தால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதே மாதத்தில் அனுரகுமார திசாநாயக்கா ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக பதவியேற்ற பின்னர் பழைய தீர்மானத்தை புதிய அரசாங்கமும் நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இப்போது இலங்கை தொடர்பான தீர்மானத்தை முன்னகர்த்த உள்ள நாடுகளுக்கும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு பயணித்த ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க்கின் இலங்கை குறித்த அறிக்கையிடல் காத்திருக்கும் பின்னணியிலும் ஒரு டீலை ஸ்ரீலங்கா அரசு தரப்பு எதிர்பார்த்துக் கொள்வதால் ஸ்ரீலங்கா எதிர்பார்ப்பது போல கால அவகாசத்துடன் புதிய ஜெனீவா தீர்மானம் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை தீவை பொறுத்தவரை அரசியல் டீல்கள் மற்றும் அவை தொடர்பான அதிர்வுகளுக்கு குறைவேதுமில்லை. சமகால நாட்களில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பெயரை மையப்படுத்திய பழைய கதைகள் பரபரப்பாக மீள் சுழற்சிக்கு அசைவோடப்படுகின்றன. தமது அரசியல் இருப்பை ஸ்ரீலங்காவின் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா மற்றும் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க உட்பட்ட
தலைகள் இலங்கை தீவின் அரசியல் களத்தில் தாமும் இருப்பதை நிரூபித்துக் கொள்வதற்காக, அதாவது உள்ளோம் ஐயா ஆட்டத்திற்காக பிரபாகரனின் பெயரை சொல்லி சில கதைகளை அசைவோட்டுக் கொள்கிறார்கள். அந்த வகையில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை கொலை செய்யவும் உத்தரவுக்கு இரா சம்பந்தன் ஆமாம் சொல்லியதான கதையை சம்பிக்க ரணவக்க தெரிவித்திருக்கின்றார். பிரபாகரனை கடல் மார்க்கமாக மீட்பதற்கு அமெரிக்காவின் மரைன் எனப்படும் ஈரூடக படையணி வெறும் என்ற போக்கு காட்டல் இடம்பெற்ற பின்னர் இறுதியில் இரா சம்பந்தன் உட்பட்ட தலைகள் பிரபாகரனை கொலை செய்யுமாறு அரசாங்கத்திற்கு ஆலோசனை கூறியதாகவும் குறிப்பிடும் சம்பிக்க ரணவக்க இந்த விடயங்கள் அனைத்தும் இந்தியாவில் அப்போது காங்கிரஸ் ஆட்சியில் வெளியுறவு செயலாளராக இருந்த சிவசங்கர் மேனனுடனான சந்திப்பில் பகிரப்பட்டது எனவும் சம்பிக்க குறிப்பிட்டிருக்கின்றார். சரத் பொன்சேகாவுக்கும் சரி, பாட்டாளி சம்பிக்க ரணவக்கவுக்கும் சரி, தாங்கள் உள்ளூர் அரசியல் குறித்து என்னதான் கத்தினாலும் அவை எடுபடாது என்பதால் பிரபாகரனின் பெயர் அடிபடும் விடயங்களை குறிப்பிட்டு ஊடக கவனங்களை எடுத்துக் கொள்கின்றார்கள். அவர்கள் எதிர்பார்ப்பது போலவே கடந்த சில நாட்களாகவே ஃபீல்ட் மார்ஷலின் குரலும் சம்பிக்க ரணவக்க குரலும் இலங்கையின் ஊடகங்களில் வெளிப்பட்டுக் கொண்டன. குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் அசைவோடப்பட்டன. விடுதலை புலிகளின் தலைவர் இருப்பில் இரா சம்பந்தனின் உள்ள கிடக்கை எவ்வாறாக கடந்த காலத்தில் இருந்தது என்பது தமிழர்களில் பலருக்கும் தெரிந்த விடயம் என்பது இன்னொரு குறிப்பிடத்தக்க விடயமாகும். தமிழர்களின் அரசியல் உரிமையில் கடும்போக்கு கொண்ட சரத் பொன்சேகா, பாட்டாளி சம்பிக்க வகைரா தொகைராக்களுக்கு மட்டுமல்ல, பிரபலங்கள் குறித்த பொய் தகவல்களை கொண்ட பதிவுகள் சமூக ஊடக தளங்கள் ஊடாக தொடர்ந்தும் இலங்கையில் பகிரப்படத்தான் செய்கின்றன. அந்த வகையில் கச்சதீவு மீட்பு குறித்த கருத்தை தெரிவித்த தமிழக நடிகரும் தற்போதைய தமிழகத்தின் முக்கிய அரசியல்வாதியாக அவதாரம் எடுத்தவருமான நடிகர் விஜயின் படங்களை இலங்கையில் தடை செய்ய ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா இரகசியமான ஒரு உத்தரவை பிறப்பித்ததான ஒரு வதந்தி கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இலங்கையில் சுற்றி சுழன்றது. ஆனால் அந்த செய்தியை அரசு தலைவர் அனுரவின் ஊடக பிரிவு கடுமையாக மறுத்திருந்தது. இது ஒரு வதந்தி எனவும் குறிப்பிட்டிருந்தது. அனுர மற்றும் நடிகர் விஜய் ஆகியோரின் உருவப் படங்களுடன் இலங்கையில் உள்ள ஒரு முக்கியமான ஊடகத்தின் அதிகாரபூர்வ பக்கத்தை பிரதி எடுத்த பாணியில் இந்த வதந்தி செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது விஜயின் திரைப்படங்கள் மீது ஜேவிபியினர் மறைமுகமாக கண் வைப்பதான புதிய கசிவுகள் வருகின்றன. ஜேவிபியின் பழைய 5 அம்ச திட்டத்தில் முக்கியமாக இந்தியாவின் எதிர்ப்பு இருந்தது. குறிப்பாக இந்தியா இலங்கையை ஆக்கிரமிக்க போவதான ஒரு கருத்துடன் தான் ஜேவிபியின் பிறப்பும் இருந்தது. ஜேவிபியின் 2ஆம் கிளர்ச்சி காலத்தில் இந்திய திரைப்படங்களை இறக்குமதி செய்தார் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தமிழர்களின் திரைப்பரப்பில் கேஜி என குறியீட்டு பேரில் அழைக்கப்பட்ட கே குணரட்னம் 1989ஆம் ஆண்டில் ஜேவிபியால் கொழும்பில் சுட்டுக் கொல்லப்பட்டமையும் நினைவூட்டத்தக்க ஒரு விடயம். சினிமாஸ் குணரட்னம், கேஜி பேனை நிறுவனர் என அழைக்கப்பட்ட கேஜி குணரட்னத்தின் வணிக நிலையங்களும் அவரது தொழிற்கூடங்களும் கொழும்பின் புறநகர பகுதியில் இருந்த அவரது விஜயா ஸ்டுடியோவும் 83ஆம் ஆண்டு கருப்பு இனச்சங்காரத்தில் எரிக்கப்பட்ட நிலையில் 89ஆம் ஆண்டு அவர் ஜேவிபியால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். கச்சதீவு குறித்த விஜயின் குரலுக்கு அனுர தரப்பு கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது என உறுதியாக அறிவித்தது மட்டுமல்ல, கச்சதீவுக்கான ஒரு குறியீட்டு பயணத்தையும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் இந்த வாரம் மேற்கொண்டிருந்தார். ஸ்ரீலங்காவின் அரச உயர் முகம் ஒன்று கச்சதீவுக்கு சென்ற முதலாவது சந்தர்ப்பமும் இதுதான். 1976ஆம் ஆண்டில் இந்தியா கச்சதீவை இலங்கைக்கு வழங்கியிருந்தது. இது நீங்கள் அறிந்த விடயம். இந்த நகர்வுக்காக இந்தியா இலங்கையின் மேற்கு கடல் எல்லை பரப்பில் அதிக வகிபாகத்தை எடுத்தது இன்னொரு விடயம். அப்போது கச்சதீவை பெற்ற ஸ்ரீலங்கா பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா கூட கச்சதீவுக்கு செல்லவில்லை. இந்த பின்னணியில் இந்தியா கச்சதீவை இலங்கைக்கு வழங்கியமை குறித்த தமிழகத்தின் எதிர்ப்பு 2000ஆம் ஆண்டுகளில் தீவிரமடைந்தது. 2008இல் அப்போதைய தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து நீதிமன்றம் சென்றார். அவருக்கு பின்னால் திமுகவும் இந்த வழக்கை தொடர்ந்தது. இந்த வழக்கு எதிர்வரும் 15ஆம் தேதி மீண்டும் டெல்லியில் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் விஜயின் கருத்து எதிரொலித்தது. கச்சதீவு ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்பட்டது காங்கிரஸ் அரசாங்கத்தின் வரலாற்று தவறு என இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும், காங்கிரஸ் அரசாங்கம் கச்சதீவை கருணையின்றி இரக்கமின்றி ஸ்ரீலங்காவுக்கு விட்டுக் கொடுத்ததாக இந்திய பிரதமர் மோடியும் குறிப்பிட்ட நிலையில் விஜயின் கச்சதீவு மீட்பு குரல் வெளிப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அதன் கட்சிகள் தேர்தல் காலத்தில் கச்சதீவு தொடர்பான ஆக்ரோஷ குரல்களையும்
உணர்வுமய குரல்களையும் எழுப்புவது ஒரு வலிமையான விடயம். எனினும் இந்திய அரசியலமைப்பில் வெளிநாட்டு விடயங்கள் அல்ல என்றால் வெளியுறவு விவகாரங்கள் முழுக்க முழுக்க மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வருவதால் தமிழக சட்டமன்றத்தில் என்னதான் கச்சதீவு மீட்பு தீர்மானங்கள் பல நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் டெல்லியில் இதனால் பெரும் அதிர்வுகள் ஏற்பட்டதில்லை. இதேபோல கச்சதீவில் பாஜக அரசாங்கம் ஆர்வப்பட்டாலும் கூட சர்வதேச சட்டப்படி இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தத்தை மீண்டும் மாற்றுவது கடினம் என்கின்ற ஒரு யதார்த்தமும் இருக்கின்றது. இதனால் கச்சதீவை இந்தியா மீண்டும் பெறுவது சாத்தியமற்ற ஒரு நகர்வாகவே நோக்கப்படுகின்றது. வியன்னா கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் ட்ரீட்டிஸ் எனப்படும் 1969 அனைத்துலக நியமங்கள் என்ற சட்டத்தின் அடிப்படையில் அனைத்துலக ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டும் நாடுகள் அதனை பின்னர் மீளெடுக்க முடியாது என்பது ஒரு விடயம். குறிப்பாக ஒரு நிலப்பரப்பு எல்லை குறித்து இவ்வாறான ஒரு ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டால் அந்த ஒப்பந்தத்தை மாற்றுவது கடினம். கச்சதீவை பொறுத்தவரை இந்தியா 1974 ஆண்டிலும் 76 ஆண்டிலும் சில ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு இருந்தது. இதனால் இந்த ஒப்பந்தங்கள் இன்னும் சட்ட ரீதியில் வலு உள்ளமையாக இருப்பதால் கச்சதீவை இந்தியா ஒருதலை பட்சமாக மீட்பது என்பது சட்ட ரீதியாக சாத்தியமற்ற விடயமாக நோக்கப்படுகின்றது. ஐநா சட்ட விதிகளின் கீழ் ஆர்டிக்கல் 62 எனப்படும் 62ஆம் விதியின்படி ஒரு அனைத்துலக ஒப்பந்தத்தை மீளெடுப்பதற்கு மிகப்பெரிய சூழ்நிலை இல்லை என்றால் மிகப்பெரியதொரு மாற்றம் உருவாக வேண்டும். அவ்வாறாய்தான் இந்த மீளெடுப்புகள் கவனிக்கப்படும். ஆனால் கச்சதீவு பிரச்சனையில் இதுவரை அவ்வாறான ஒரு பெரிய மாற்றமும் நிகழவில்லை என்பதால் இந்தியா கச்சதீவை வழங்கியமை இன்றும் சட்ட ரீதியாக செல்லுபடியாகும் ஒரு விடயமாக உள்ளது. சர்வதேச நீதிமன்றத்தில் கூட இது குறித்து ஒரு வழக்கை போடுவதற்கு கூட இந்த வழக்கை போடுவதற்கு குறித்த இரண்டு நாடுகளின் சம்மதம் கட்டாயமாக வேண்டும். அந்த வகையில் ஸ்ரீலங்கா இவ்வாறாக ஒரு வழக்குக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் இந்தியா தன்னிச்சையாக சர்வதேச நீதிமன்றத்தில் கூட கச்சதீவு தொடர்பான வழக்கை தொடர முடியாது என்பதும் இன்னொரு யதார்த்தம். இந்தியாவின் உள்நாட்டு சட்டமும் இதே நிலையை உறுதிப்படுத்திக் கொள்கின்றது. கச்சதீவை மீட்பது அரசியல் மற்றும் ராஜதந்திர பிரச்சனை என்பதால் இதில் தாம் தலையீடு செய்ய முடியாது என 2014ஆம் ஆண்டில் இந்திய உச்ச நீதிமன்றமும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. ஆகையால் இப்போதைய நிலையில் நடிகர் விஜய் தனது அரசியலுக்காக கச்சதீவு மீட்பு குரலை வெளிப்படுத்திக் கொண்டாலும் சர்வதேச நடைமுறைப்படி இந்தியா சட்ட ரீதியாக கச்சதீவை மீண்டும் பெறுவது கடினம் என கூறப்படுகின்றது. வேண்டுமானால் போர் மூலம்தான் அது கச்சதீவை மீட்டுக் கொள்ள முடியும் என்கின்ற இன்னொரு நடைமுறை சாத்தியமற்ற இல்லை என்றால் இந்தியாவுக்கு நடைமுறை சாத்தியமாக கூடிய ஒரு காரணமும் இருக்கக்கூடும். ஆனால் இந்திய நெருக்குவாரம் கச்சதீவை மையப்படுத்தி அதிகரித்துக் கொண்டால் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் வேறு வழியின்றி அந்த தீவை மையப்படுத்திய சில கடற்தொழில் ஒப்பந்தங்களை வேறு வழியின்றி செய்வதற்கு இணங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதையும் இந்த வேளை மறுத்துக் கொள்ள முடியாது. இவை இலங்கை தொடர்பான விடயங்கள். அடுத்து அனைத்துலக நிலவரங்களை மேற்கொண்டால் போர்த்துகல் தலைநகர் லிஸ்பனில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் இடத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற மின்வண்டி விபத்தில் 15 பேர் பலியாகி 18 பேர் காயமடைந்தமை ஐரோப்பிய ரீதியில் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் பலியானவர்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அடங்கியுள்ளனர். இன்று போர்த்துகலில் இந்த விபத்தை மையப்படுத்தி தேசிய துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. குளோரியா லிப்ட் எனப்படும் இந்த மின்வண்டி ரோசியோ சதுக்கத்தை லிஸ்பனின் ஏனைய சுற்றுப்புறங்களுடன் இணைக்கும் ஒரு போக்குவரத்து வழியாக உள்ளது. உயரமான தடத்தால் பயணிக்கும் முக்கிய போக்குவரத்து வழியாகவும் இது உள்ளது. லிஸ்பனில் மலைப்பாங்கான பகுதிகளில் இயக்கப்படும் இந்த வழித்தடம் 1885ஆம் ஆண்டில் செயல்பாட்டுக்கு வந்தது. நகரின் முக்கிய அடையாளமாகவும் சுற்றுலா பயணிகளிடம் பிரபலமாகவும் இருக்கும் இந்த மின்வண்டி சுமார் 40 பயணிகள் ஒரே நேரத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு வண்டி. இந்த வண்டி நேற்று மாலை செங்குத்தான சரிவில் இறங்கிய போது தனது கட்டுப்பாட்டை இழந்து முழு வேகத்தில் கீழே இறங்கி ஒரு கட்டிடத்தில் மோதி சரிந்ததால் இந்த துன்பியல் ஏற்பட்டுள்ளது. இந்த வண்டி அனைத்து பராமரிப்பு நெறிமுறைகளையும் பின்பற்றியதாக நகர அதிகாரிகள் குறிப்பிட்டாலும் தற்போது இந்த விபத்து குறித்து கூட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அடுத்து ரஷ்ய உக்ரைனிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ரஷ்யாவின் உடன்படிக்கையை யுக்ரைன் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் ரஷ்யா ராணுவ பலத்தால் தனது நோக்கங்களை உக்ரைனில் அடையும் என ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் குறிப்பிட்டிருக்கின்றார். சீனாவில் பெரியதொரு ராணுவ அணிவகுப்பில் கலந்து கொண்ட பின்னர் புட்டின் இந்த விடயத்தை தெரிவித்தமை அமெரிக்காவின் ஆதிக்கம் கொண்ட உலக ஒழுங்குக்கு மீண்டும் ரஷ்யா சவால் விடும் வகையில் இருப்பதாக நோக்கப்படுகின்றது.
யுக்ரைன் நேட்டோவின் உறுப்புரிமையை கோரக்கூடாது என வலியுறுத்தி இருக்கும் ரஷ்ய அரசு தலைவர் ரஷ்ய துருப்புக்கள் தற்போது கையகப்படுத்தியுள்ள கிழக்கு யுக்ரைனின் டொன்பாஸ் பகுதி ஒருபோதும் உக்ரைனுக்கு மீண்டும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இறுதியாக வெனிசுலா கடற்கரையில் நின்ற ஒரு படகு மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதல் வெனிசுலா அரசு தலைவர் நிக்கோலஸ் மதுரோவுக்கும் ஒரு எச்சரிக்கை செய்தியாக வந்துள்ளது. போதைப் பொருளை ஏற்றிச் சென்ற இந்த படகின் மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டதை உறுதிப்படுத்திய அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் குறித்த கப்பலில் பயணித்த 11 பேரும் அமெரிக்க ராணுவ தாக்குதலில் கொல்லப்பட்டதாகவும் கூறியிருக்கின்றார். ட்ரென்ட்ரு அரகுவா என்ற போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்புடைய படகு மீதே இந்த ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டதாக வெள்ளை மாளிகை கூறியுள்ளது. அத்துடன் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த போதைப் பொருள் கடத்தக்காரர்களில் வெனிசுலா அரசு தலைவர் நிக்கோலா மசுரோவும் ஒருவர் எனவும் அவரால் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகும். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.